இது வந்துட்டு கொசுவை கொல்லக்கூடிய ஒரு நவீன மிஷின். ரெகுலரா நம்ம வீடுகளில் யூஸ் பண்ற இந்த கொசு பேட், மஸ்கிட்டோ பேட் வச்சு நம்ம லைக் கொசுவெல்லாம் நம்ம போட்டு தள்ளிட்டு இருக்கோம். இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது லைக் வந்துட்டு இந்த மஸ்கிட்டோக்குன்னு ஏதாவது லிக்விட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, இல்லை வந்துட்டு கொசு பத்தி எல்லாம் பார்த்து வைக்கிறாங்க. அது நமக்கு அலர்ஜி செட் ஆகாது. இந்த ஸ்மெல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது கொசு பேட் மாதிரி ஆல்டர்னேட்டிவா தான் இருக்கான்னு பார்க்கும்போது ஹோட்டல்ஸ்லாம் பெருசா ஒன்று வச்சிருப்பாங்க. லைக் கம்பி எல்லாம் போட்டு எலக்ட்ரிக்ல தான் கரண்ட்ல தான் ஒர்க் ஆகும். அதுல வந்து பூச்சியோ ஏதாவது அட்ராக்ட் ஆகி அந்த லைக் ஒயிலட் கலர் மாதிரி இருக்கும். அந்த கலருக்கு அட்ராக்ட் ஆகி வரும்போது அந்த கரண்ட்ல போட்டு அது அப்படியே மண்டையை போட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்மால் டைப்ல வந்து நிறைய செல் பண்றாங்க ஆன்லைன்ல. அது போக அதுல 2 மாடல்ஸ் நான் பார்த்தேன். ஒன்னு வந்துட்டு அந்த லைட் இருக்கும், அது போக உள்ள வந்து ஃபேன் செட் பண்ணிருப்பாங்க. கொசு வந்து லைட் அட்ராக்ட் ஆகி பக்கத்துல வரும்போது அந்த ஃபேன் வந்து அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும் நினைக்கிறேன், அப்படியே ஸ்ட்ரக் பண்ணி அதோட ரெக்கையில உடஞ்சு போயிரும்ல, அந்த ஃபேன்ல மாட்டும் போதே உடஞ்சு போயிடும் ரெக்கையில. அதுக்கே ஒரு டப்பா மாதிரி வச்சிருக்கேன், அதுல வந்து விழுகிற மாதிரி அது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன். இது பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் கொசு பேட் தான். கொசு பேட்டே வேற மாதிரி டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு லைட்டை போட்டு நம்ம பவர் பண்ணி பக்கத்துல வச்சிட்டோம் அப்படின்னா அந்த லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி வரும் அப்படிங்கிறது கான்செப்ட். லைட்டுக்கு டெஃபினெட்லி அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிற மைண்ட்ல நான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். பிரைஸ் வந்து 399 நினைக்கிறேன். பட் இப்போ ஏன்டா வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் நான் இப்போ இருக்கேன். 2-3 நாள் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், கண்டினியூவா வீடியோ எடுத்துட்டே இருக்கேன். சரி ஏதாவது கொசு மாட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு லைவா அப்படியே வீடியோ எடுத்து காட்டலாம் அப்படிங்கிற ஐடியால காட்டிக்கிட்டே இருக்கேன். ஒரு கொசு கூட நான் செட் பண்ணதுல மாட்டவே இல்லை. நேற்று வந்துட்டு டெய்லியும் நைட்டு செட் பண்ணி பார்க்கறேன். நைட்டு செட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரைட்னஸுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஓகே, அது போக ஈவினிங் டைம்ல செட் பண்ணேன், அதுல அந்த அளவுக்கு பிரைட்டாகவும் இல்லை, லைட் அட்ராக்ட் ஆகுமான்னு தெரியல. அப்புறம் ஒரு இடத்துல வந்து கொசு ஆஞ்சிட்டு இருந்தது, அந்த இடத்துல போய் வச்சு இந்த இடத்துல வைக்கும் போது நான் கொஞ்சம் ரெட் அப்படியே லைக் மேல ஆஞ்சிட்டு இருக்கும் போது எடுத்து 2 பக்கம் அப்படி ஆட்டினேன். அப்படிதான் கொசு 2-3 டப்பு அடி. இந்த மாதிரி கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ்மே இல்லை. பாக்ஸ்ல என்ன இருந்தது நான் சொல்றேன், எப்படின்னா ரிட்டர்ன் பண்ண போறோம். நீங்க வாங்க வேணாம்னு சொல்றதுக்காக இதை பார்க்கும்போது இந்த வடிவேல் அந்த மூட்டைப்பூச்சி கொள்ளும் மிஷின் அப்படின்னா அந்த ஞாபகம் தான் வந்தது. பார்க்கும் போதே அந்த தாட் இருந்து சரி நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்தேன். இது இப்படி ஏமாத்தும் சத்தியமா நினைக்கல. கவர்ல இந்த ஒரே மிஷின் ஒன்று லைக் இது வந்து நம்ம எப்படி லைட் ஆன் பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு USB கேபிள், நம்ம வந்துட்டு இது 5 வோல்ட் அந்த DC பவர் சப்ளைல ஆன் பண்ணிக்கலாம். சரி, இந்த பிரஷ் எல்லாம் பாருங்க கான்ஃபிடென்ட்டா கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ண இந்த ஃபியூ டேஸ்ல இந்த பிரஷ்க்கு யூஸே இல்லை. இந்த லைட்டாவது எப்படி எரியுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் USB இல்லை, பழைய DC ஜாக் இது, அதை வந்து ஜஸ்ட் இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் எல்லாம் கிடையாது, டேரெக்டாக நீங்கள் பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா பவர் பேங்க்லாம் நம்ம எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அந்த ஒரு தாட்டில் கொண்டு வந்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் எங்கே கொண்டு போக போகிறேன், வேலைக்கே ஆகாது எனக்கு. இது பாருங்க, இந்த லைட் தெரியுதா ஒயிலட் கலர்ல இருக்கு. கொஞ்சம் உங்களுக்கு இந்த கலர் எக்ஸாக்டா தெரியறதுக்காக கொஞ்சம் இப்படிதான் இருக்கு. ஓகே, நம்ம ஏதாவது உங்களுக்காக வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம வச்சு பார்ப்போம், ஏதாவது கொசு வந்து அட்ராக்ட் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்போ வைக்கிறேன். வேணா வந்து பின்னாடி வச்சுக்கலாமா, CPU மேலே வைப்போமா, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருப்போம். வைக்கிறேன், CPU மேலே வச்சா ஒன்றும் பிரச்சனை. கொசு இங்கே ஆயுதுங்க, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பேக்ரவுண்ட் எல்லாம் ஆஞ்சிக்கிட்டு இருக்கு. One eternity later. ஓரளவுக்கு 50% ஒர்க் ஆச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாங்கிற ஐடியா தானே. அதாவது வெளியே போகும்போதோ இல்லை மேபி எங்கேயாவது டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு இப்போ வண்டியிலையோ இல்லை ஏதோ இடத்துல நம்ம வெளியே உட்காரோம், அந்த இடத்துல கொசு ஆயிடுச்சுன்னா அந்த வந்து பவர் பேங்க்ல கனெக்ட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம். கொசுலாம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் நைட் டைம். பட் மோஸ்ட்லி வந்து தூங்கும் போது பக்கத்தில் வச்சுட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. சும்மாவே லைட் எரிஞ்சாலே தூக்கம் வராது, சின்ன ஒரு டிவியில் LED பல்ப் எரிஞ்சாலே தூக்கம் வராது. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் டோன்ட் பை திஸ் ப்ராடக்ட். நல்ல கொசு பேட்டா நல்ல ப்ராடக்டா பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஒரு கொசு கூட மாட்டல, அட்லீஸ்ட் அந்த சத்தத்தையாவது உங்களுக்கு கேட்க வைக்கணும்ல, அதுக்காக. வோல்டேஜ்லாம் நல்லா தான் வருது, ஆனால் கொசுல அட்ராக்ட் ஆகணும் தானே. அதனால ஒரு கொசு பேட் வாங்கி யூஸ் பண்ணுங்க, அதுவே நல்லா தான் இருக்கும். நல்லா எப்பவுமே வந்துட்டு வந்ததுன்னா பாக்ஸ் தான் தூக்கி வச்சு போட்டுருவேன். அதெல்லாம் வந்துட்டு பாக்ஸ் எல்லாம் அப்படியே பத்திரமா அப்படியே அழகா வச்சிருந்தேன். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி லைவான வீடியோவில் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி அதை யூஸ் பண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறது வரைக்கும் வீடியோவில் சொல்கிறது நம்மளாக தான் இருப்போம் நாங்கள். சரி ஓகே, ரிட்டர்ன் போட்டிருக்கேன், நான் வந்தால் பார்ப்போம். தென் இந்த சேஃபாக சைடில் வச்சிடலாம். தென் பாருங்க, இப்பயே கொசு ஆகுது. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.